தாவேக கட்சி கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால மனு மீது ஜூலை 3ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்கள். தாவேகா கட்சி கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என கோரி பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக பொதுச் செயலாளர் பெரியார் அன்பன் என்ற இளங்கோவன் சென்னை முதலாவது உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மேலும் அதே வேளையில் யானை சின்னத்தை பயன்படுத்த தாவேகா கட்சிக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனவும் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் இடைக்கால மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் அனைத்தும் உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி சந்திரசேகர் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் ஆஜராகி வாதிட்டார். அப்பொழுது பகுஜன் சமாஜ் கட்சியின் இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் தங்களுக்கு சாதகமாக ஏற்கனவே தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் தமிழக வெற்றி கழக கொடியும் பகுஜன் சமாஜ் கட்சி கொடிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதும் பார்த்தாலே தெரியும் என்றும் விளம்பர நோக்கத்துக்கு இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதனையடுத்து பகுஜன் சமாஜ் கட்சியின் இடைக்கால மனு மீது ஜூலை 3ஆம் தேதி உத்தரவு பிறப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.